வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த ராமநாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். அடுத்ததாக நம்ம ராமநாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி கருவாடு கிரேவி. நேற்று கருவாட்டு குழம்பு பார்த்தோம். இன்றைக்கி நெத்திலி கருவாடு கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ரொம்ப பசியில் கூட டக்குன்னு வந்தால் கூட ஒரு நெத்திலி கருவாடை போட்டு ஒரு கிரேவி செஞ்சு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்ததாக பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். பெருஞ்சீரகம் போட்ட உடனே வெங்காயத்தை போட்டுடுறோம். ஒரு 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த 3 தக்காளி இதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். ஜீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கழுவி வச்சிருக்க இந்த நெத்திலி கருவாடை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாடை கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுலாம்.
கொஞ்சமாக கல் உப்பு, எலுமிச்சை பழம், தண்ணி, கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா, பெப்பரு, கொஞ்சம் கரம் மசாலா. நல்லா கம்ம வாசனையோடு நம்ம நெத்திலி கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நெத்திலி கருவாடை கிள்ளி போட்ட சாம்பாருக்கோ இல்லை ரசத்துக்கோ தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும். சும்மா நாக்கெல்லாம் ஊர் எப்போ சாப்பிட்ணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நல்லா நெத்திலி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்குது. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் பாருங்க, நெத்திலியை வந்து கடாய் பறக்கணும். அது கூட இந்த நெத்திலியை கொஞ்சம் உள்ள இப்படி வச்சு நம்ம நல்லா ஒரு பரட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.